நண்பர்களுக்கு வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன், 2ஆம் கட்டிலேருந்து. பாருங்கள் நண்பர்களே, நம்ம வீட்டில் இந்த மிளகாய் செடியில் எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள். இது நம்ம ஏற்கனவே பறித்து ஒரு சீசன் முடிஞ்சிச்சுங்க. ஒரு அறுவடை ஃபுல்லாகவே பூக்கள் எல்லாம் அறுவடை முடிகிற வரைக்கும் எடுத்துட்டோம். இது அடுத்து செகண்ட் டைமில் இந்த அளவுக்கு பிஞ்சுகள் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், அடுத்தடுத்து பூக்களும் நிறையா இருக்குது. மொட்டுகள் பாருங்கள், அடுக்கடுக்காக மொட்டுக்களும் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நமக்கு மிளகாய் நல்லா அறுவடை கொடுத்துட்டே இருக்கும். இந்த மிளகாயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அஸ்வினி பூச்சி வந்திருந்தது. நம்ம ஃபுல்லாக ஈயம் கரைசல் தாங்க கொடுத்தோம். ஜாஸ்தி ஈயம் கரைசல், கோமியம் இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்தோம். பாருங்கள், எல்லாத்துலேயுமே சூப்பராக மொட்டுகள் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகள்னு பாருங்கள். இது நமக்கு குறைஞ்சபட்சம் 1 வருஷம் 2 வருஷம் இந்த செடிகள் கண்டிப்பாக இருக்குங்க. இது சாதாரண மிளகாய் செடி. சில செடிகள்லாம் 5 வருஷம் வரைக்கும்லாம் நம்ம குரூப்பில் இருக்கவங்க வச்சுருக்காங்க. இந்த செடி நமக்கு எவ்வளோ வருஷம் வருதுன்றதை நம்ம பார்க்கணும். இதுதான் முதல் டைமாக நம்ம இந்த மாதிரி மிளகாலாம் நல்ல அறுவடை எடுத்துகிட்ருக்கோம். இதே மாதிரி இதே ரகத்தில் இன்னொரு செடி அந்த பக்கம் இருக்குங்க. அதுவும் அதே மாதிரி 2வது டைமாக நமக்கு இந்த மாதிரி காய் எடுத்து அறுவடை பறிக்கிற ஒரு பொசிஷனில் அதுவும் இருக்குது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நண்பர்களே இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள். நான் பாருங்கள், ஒரு 10 லிட்டர் பெயிண்ட் பேக்கெட்டில் தாங்க வச்சுருக்கேன். அதுக்கு நான் பெருசாக எதுவும் பண்ணல. ஆனால் என்னென்னா, நமக்கு உள்ளே ஈரம் இருக்கான்னு பார்த்துக்கணுங்க. எப்போ பார்த்தாலும் இங்கே பாருங்கள், ஈரம் மட்டும் இருக்கும். ஆனால் அதே சமயம் அதிகமாக தண்ணி இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் வேரழுகெல்லாம் வராது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. ஒரு சின்ன சின்ன டப்பா, ஒரு பெயிண்ட் பேக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை வாட்டர் கேனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பட்டதில் நீங்கள் வச்சாலே போதுமானது. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. கண்டிப்பாக நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ, பாய்.